திக்ருகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் செய்திகள் சொல்லுவதல்ல. திக்ருகள் எனக்கே நினைவுபடுத்தக்கூடியதான் திக்ரு. நான் தொழுகை முடிச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்றேன்னா, இந்த வார்த்தையினால் என்னுடைய வலதுபுறத்தில் இருப்பவருக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன்னா கிடையாது. என்னுடைய இடதுபுறத்தில் இருப்பவருக்கு நான் ஒரு செய்தியை தெரிவிக்க போறேன், அதுவும் கிடையாது. தொலை வச்சார இமாம், அவருக்கு ஏதாச்சும் மெசேஜை பாஸ் பண்றோம், அதுவும் கிடையாது. தொழுதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு திக்ருகள் செய்கின்றோமோ அத்தனையும் எனக்கு நானே நினைவுபடுத்துதல். என்ன சொல்றோம்? குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் செய்த சிறந்த ஒரு திக்ர், அல்லாஹும்ம லா மஅனிய லிமா ஆதைத் வலா மூத்திய லிமா மன வலா யன்ஃபவு தல் ஜத்தி மின்கல் ஜத். இப்ப இறைவனுடைய அந்த ஆற்றலை பொறுத்து ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகைக்கு பிறகும் நான் ஞாபகப்படுத்திக்கணுமா? எனக்கு என்ன ஞாபகப்படுத்திக்கணும்? அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத், யா அல்லாஹ் நீ கொடுத்தது தடுப்பவர் யாரும் இல்லை. அதுல இருந்து என்ன தெரியுது? இன்றைய தினம் எனக்கென்று அல்லாஹ் ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்திருப்பான், எனக்கு கொடுத்து நல்லா தீர்மானிச்சிருப்பான்ல. அதை இந்த உலகமே நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பதை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நினைவு வைத்துக் கொள். வலாமுத்திய லிமாமன, இறைவன் ஒரு சில விஷயங்களை எனக்கு தடுத்திருப்பான். இந்த உலகமே ஒன்று கூடினாலும் எனக்கு அவர்கள் கொண்டு வந்து அதை சேர்க்கவே முடியாது. ஏன் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால் மனிதர்களுடைய சக்தி ஒன்றுமற்றது, மனிதர்களுடைய ஆற்றல் ஒன்றும் இல்லாதது. இதைதான் உங்களுக்கு இறை தூதர்களுடைய அந்த வாழ்க்கை படம் பிடித்து காட்டுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனாக ஆக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா என்னெல்லாம் இந்த உலகம் திட்டம் போட்டுச்சு? முடிஞ்சா? முடியல. அப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல மிகவும் அந்த மக்காவில பாதிக்கப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது இந்த சூரா யூசுஃபை அல்லாஹ் இறக்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யறான்? ஆறுதல் தருகின்றான். உங்களுக்கு கொடுக்க கஷ்டம் என்ன கஷ்டம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டத்தை பாருங்க. யூசுஃபுடைய கஷ்டத்துக்கு முன்னால் உங்களுக்கு கொடுத்த கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. நோய்வாய்ப்பட்டுறீங்களா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து படிச்சு பாருங்க. ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? உலகத்துல எல்லாம் யாருக்கும் கொடுக்காம ஒரு நோயை எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு மனுஷன் நினைப்பான். எப்போ வரைக்கும் அவன் எண்ணம் அவனுடைய உள்ளத்துல இருக்குன்னா கேட்டா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி படிக்காத வரை. அதை படிச்சானா நத்திங், ஒண்ணுமே கிடையாது. அதுல 100ல ஒரு பகுதி நோய் தான் நமக்கு வரக்கூடிய காய்ச்சல், நமக்கு வரக்கூடிய நோய் நொடியெல்லாம். அப்ப இப்படி அல்லாஹு தாலா இப்படி ஒவ்வொருவரையும் சோதிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துவா ஹுவல் இபாதா. இப்ப புரியுதுங்களா? அப்ப துவா என்பது ஒரு வணக்கம் என்று சொன்னால், வணக்கத்தினுடைய அடிப்படை இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு.